என்னென்ன நடக்குதுங்க? இவ அன்னைக்கு தானா காலெல்லாம் அமைக்க விடுறா. அதான் எனக்கும் புரியல. இதுக்கே எப்படிங்கிறியே? நீ வரதுக்கு முன்னாடி அவ என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? உங்க யாரு மேலே எனக்கு கோவம் இல்லை, என்ன மன்னிச்சிருங்க. முத்து மாமா எனக்கு வேணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு என் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டான். பயங்கரமா ஸ்டண்ட் கட்டுறாங்கண்ணே. அடிக்கிற பெல்ட்டில இவங்க கிட்ட அரசியல்வாதியே தோத்து போயிடுவாங்க போல இருக்கு. இவன் சாதாரண ஆள் இல்லை மாப்பிள்ள தம்பி. இன்னைக்கு அவன் காலில் விழுந்திருக்கான்னா நாளைக்கு அவன் என் காலை வாரி விட போறான்னு அர்த்தம். என்னமோ பெருசாக பண்ண போறான்னு எனக்கு நல்லா தெரியுது. அது எதுவாக இருந்தாலும் சரி, அவன் நினைக்கிறது நடக்கக்கூடாது. போன தடவை ஏமாந்த மாதிரி இந்த தடவை ஏமாத்தக்கூடாது. அதை தடுத்தே ஆகணும். பாத்துருவோண்ணே. பாத்துருவோன்னு அசால்ட்டாக இருந்துக்கூடாது மாப்பிள்ள தம்பி. அவளை கண்காணிச்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் அசந்தம் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு போயிடுவா. ஆமாண்ணே, அவளா நாமலான்னு கண்டிப்பா பாத்துருவோம். ஸ்வேதா, ஒரு நிமிஷம் வரியா? ஒரு நிமிஷம். என்னடி, என்ன விஷயம்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மேல உன்னோட கல்யாணத்தை பத்தி எங்ககிட்ட அவ்வளவு பேசின, ஆனா இங்க வந்து வெண்ணிலாக்கு காலமிக்கி விட்டு மன்னிப்பு வேற கேக்குற. அண்ணாமலை காலெல்லாம் பிடிக்கிற. எதுக்குடி இதெல்லாம்? நான் காரணம் இல்லாம ஏதாவது பண்ணுவேனாடி? அதான் என்ன காரணம்னு கேக்குறோம். ஆதாயம் இல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? உத்தர்ச மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க எந்த தடையும் வராதுன்னு சொல்லி அவர் தாலி தோஷம் பூஜையில கலந்துக்கிறதா சொல்லிட்டாரு. இந்த சூழ்நிலையில பூஜைக்கு வர மாமாவுக்கே தெரியாம திடீர்னு நான் அவரை என் கழுத்துல தாலிய கட்ட வைக்க போறேன்னு இப்பதானே சொன்னேன். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம இருக்கிறதுக்காக தான் இந்த நடிப்பு நடிக்கிறேன். சரி ஸ்வேதா, உன்னோட திட்டம் தான் என்ன? நான் நடிக்கிறத இவங்க நம்ப மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஏதோ பண்ண போறேன்னு உன்னிப்பா கவனிச்சு அதுக்காக காத்திருந்து இன்னைக்கு ஊஞ்சி போய் படுத்து எல்லாரும் நல்லா தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் என் திட்டமே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் என் நடிப்பும் தொடரும். கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் ஒரு கை பாக்குறனா இல்லையான்னு பாரு. ஸ்வேதா இருடி, இப்ப எங்க போற? உங்ககிட்ட எல்லாம் நான் வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்க முடியாதுடி. வெண்ணிலா பாவம் கால் வலியில அவஸ்தைப்படுறா. அவளுக்கு போய் நான் கால் அமைக்கி விடணும். நான் வரேன். நடிப்புல இவ்வளவு ஜெயிக்க யாராலையும் முடியாதுடி. இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. நான்சென்ஸ் டாக். நீ காலுக்குள்ள வெண்ணிலா அமைக்கி விடுறேன். அந்த கால் வலி இருக்கா? ஏய், வெண்ணிலாவுக்கு இன்னைக்கு நைட் டிஃபன் ரெடி பண்ணணும். இட்லி தோசை இல்லாம ஏதாவது ஒன்னு ஸ்பெஷலா பண்ணணும். உனக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லு வெண்ணிலா. எனக்கு பிடிச்சதுன்னு எதுவும் வேண்டாம், எல்லாருக்கும் செய்யறதையே நானும் சாப்பிடுறேன். ஏன் வெண்ணிலா அப்படி சொல்ற? என்ன வேணும்னு கேளு, உனக்காக நானே பண்ணி தரேன். இல்ல வேண்டாம். சரி, ஓகே. ஜனனி, நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குல்ல? அவன் மேலே எப்போ ஒரு கண்டு வச்சுட்டே இரு. அவன் ஏதாவது பண்ணுறக்குள்ள அதை நம்ம தடுத்தே ஆகணும். நம்ம ஏமாந்துடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா? சரிண்ணா. அந்த ஸ்வேதா போட்ட திட்டத்தை நம்ம முறியடிக்கணும்னு நானே உனக்கு ஊட்டி விடுறேன். இல்ல வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். நீயே சாப்பிடுறியா? சரி, இந்தா. நீ சாப்பிட்டுட்டு நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். ஸ்வேதா, நம்ம சாப்பிடலாமா? இல்லடி, எனக்கு இப்ப வேண்டாம். நான் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. சரி, ஓகே.
ஸ்வேதா வா சாப்பிடலாம். என்ன நான் தான் வேண்டாம் அப்புறம் சாப்பிடுறேன்னு சொன்னேன்ல. அது சரி, கையில எதுக்குடி விசிறி? இது திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா வெண்ணிலாவுக்கு விசிறி வேணும்ல, அதான் சாப்பிடு. என்ன இவ எப்பவும் இல்லாத மாதிரி இன்னைக்கு ஒரு சீன் மேலே சீன் போட்டுட்டு இருக்கா. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சாப்பிட்டியா? சரி படுத்துக்கோ. ஐயோ வேண்டாம் வேண்டாம், எனக்கு காலெல்லாம் வலிக்கல. பரவாயில்ல வெண்ணிலா, நீ பாட்டுக்கு நிம்மதியா தூங்கு சரியா? முந்தி மாதிரி கால் நடமாட்டம் இல்லல்ல. ரத்த ஓட்டம் அப்பப்போ கம்மி ஆயிடும், அமுக்கி விடணும் சரியா? இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். ஜனனி, ஸ்வேதா என்ன பண்றான்னு பார்த்துட்டு வா. அண்ணே, நாம சந்தேகப்படுற மாதிரி அங்க எதுவும் நடக்கல. அவ கால் அம்மிக்கி விட்டுக்கிட்டே டயர்ட்ல அப்படியே அண்ணி மேல படுத்து தூங்கிட்டு இருக்கா. நான் எப்பவும் ஒரு விஷயத்த சந்தேகப்பட்டா அது கரெக்டாக இருக்கும். இந்த தடவை ஏதோ தப்பாயிருச்சு போல இருக்கு. அதை நீ பார்த்துட்டு வந்து சொல்றியே, காலை அமுத்திட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டான்னு. நாம நினைச்ச மாதிரி அவ எதுவும் பிளான் பண்ணல போல இருக்கு. சரி, எல்லாரும் நல்லா தூங்கியிருப்பாங்க, நாமளும் போய் தூங்கலாம். குட் நைட். கௌதம், குட் நைட். குட் நைட். இந்தாங்க குருஜி, இது நீங்க கொடுத்த தாலி. இது நான் செஞ்சு கொண்டு வந்த தாலி. ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருக்கீங்க. சிறப்பு. நன்றிங்க ஐயா. அப்ப நான் வரேன் குருஜி. வாங்க. வரேன். அர்ச்சனா, ஸ்வேதா சொன்ன மாதிரி எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்வேதாவை போய் பார்க்கலாம். சரி பார்க்கலாம். நீ கௌதம் ஜனனி ரூம்ல அவங்க தூங்குறாங்களான்னு பார்த்துட்டு வந்துரு. நான் அண்ணாமலை ரூம்ல போய் பார்த்துட்டு ஸ்வேதாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிடி.
என்ன சத்தம்? பூனைதான் எதையோ தட்டி விட்டுருக்கு. ஸ்வேதா, என்னாச்சு? வீட்ல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. எல்லாரும் அசந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு எப்படி சந்தேகம் வரும்? நான் நடந்துகிட்ட விதம் அப்படி. அதான் யாருக்கும் சந்தேகம் வராம பண்ணிருக்கு. சைலண்டா சீக்கிரமா கிளம்பி கோயிலுக்கு போகணும். நீங்க 2 பேரும் போய் ரெடி ஆகுங்க, நானும் போய் ரெடி ஆகுறேன். சரியா? சீக்கிரம். சரி ஸ்வேதா, வா. ஓகே மருது, நான் போனை வைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வீட்ல இருந்து கிளம்பிடுவேன். சரி, பாய். ஸ்வேதா, இப்ப எதுக்குடி மருது கிட்ட சொல்லி ஆளுங்களை அரேஞ்ச் பண்ற? உனக்கு தெரியாதுடி, என்னோட கல்யாணம் எத்தனையோ தடவை நடக்க முடியாம தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால கல்யாணத்தை நடத்துறதுக்கு நான் எடுக்கிற எல்லா முயற்சியிலையும் கவனத்தோட இருக்கேன். எந்த தடையும் வந்துடக்கூடாதுன்னு தான் அடியாட்களை ஏற்பாடு பண்ணிருக்கேன். மாமா கிட்ட பேசி எப்படியாவது சமாதானப்படுத்தி கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும். நடத்தி முடிக்கிறேன். இந்த நகையெல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கோ. ஏன் நீ நகையெல்லாம் போட்டுக்க வேண்டியது தானே? இப்பவே நான் எல்லா நகையும் போட்டுக்கிட்டு ரெடி ஆகி நின்னா மாமாவுக்கு இவ ஏன் மணப்பெண் மாதிரி நிக்கறான்னு சந்தேகம் வரும். புரியுதா? கோயிலுக்கு போய் நிமிஷ நேரத்துல நான் தயாராயிட்டு வந்து தாலிய என் கழுத்துல கட்டுங்கன்னு சொன்னா அவரால மறுக்கவே முடியாது. ஒருவேளை உன் மாமா தாலிய கட்ட மாட்டேன்னு மறுத்துட்டா என்ன பண்ண போற ஸ்வேதா? கோவில்ல அங்க வந்து பாரு, பக்காவா வேற ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். சரி, ஓகே. அக்ஷய் கிட்ட பேசுனியா? பேசிட்டேன்டி. அவ குருஜி கிட்ட இருந்து தாலி வாங்கிட்டு நேரா அங்க வந்துறேன்னு சொல்லிருக்கா. சரி, ஓகே. வாங்க நம்ம கிளம்பலாம். சரி. ஸ்வேதா, என்ன திடீர்னு வயித்த கலக்குற மாதிரி இருக்கு. நீங்க முன்னாடி போங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். என்ன விளையாடுறியா? பிரம்ம முகூர்த்தத்துல நாம அங்க இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப போய் ரெஸ்ட் ரூம்க்கு போறேன்னு சொல்ற அறிவில்ல? ஐயோ, இதை எப்படி அடக்க முடியும்? நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வந்து தொலை. அந்த பேக் அவ கிட்ட கொடு. நீ போ. நீ வாடி. ஏய், ஏண்டி நிக்கிற? கீதா வந்துடட்டும். அவ வருவா, நம்ம ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். நீ வா. வா.
எப்படி திடீர்னு நெருப்பு பத்திக்கிச்சு? இந்த நேரத்தில் யார் கார் எடுத்துட்டு போறாங்க? என்ன நடக்குதுன்னு புரியலையே. ஐயோ, தங்கச்சி ரூம்ல தான் ஸ்வேதா இருந்தா. ஸ்வேதா தங்கச்சி ஏதாவது ஸ்வேதாவை காணோம். எங்க போனான்னு தெரியலையே. மாப்ள மாப்ள எங்க எங்க போனவன்? இவனையும் காணோம், ஸ்வேதாவையும் காணோம். பட்டு வேட்டி பட்டு சட்டை பாக்ஸ். இந்நேரத்துக்கு எதுக்கு பட்டு வேட்டி பட்டு? வெண்ணில ரூம்ல ஸ்வேதா. ஐயோ, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. வெண்ணிலாவை காலம் திட்டு அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டா ஸ்வேதா. வரையும் காணும், ரூம்லையும் இவ்வளோ காணும். பர்ஃப்யூம் போட்டுட்டு போயிருக்கா. புதுசு பட்டு சேலை. இந்நேரத்துக்கு பட்டு சேலை கட்டிட்டு போயிருக்கா. முத்தரசனும் பட்டு சட்டை பட்டு வேட்டி கட்டி அவளோட போயிருக்கா. நல்லா ஏமாத்திட்டா. எங்க போயிருப்பாங்க?